டாக்டர் அர்ச்சனா இந்த நல்ல சப்பரம் போயிட்டுருக்கேன். கனவேருக்கு உங்கள் வெளிநாட்டில் இருந்து வேறு சான்ஸ் இருக்காது. மேபி கனாக்களுக்கு பெர்மனண்டாக தடை இருக்கும். நீங்கள் இலங்கைக்கு போயிடலாண்டு உங்களோட விசா பிரச்சனைகள் இருக்கும், அசைலம் இருக்கும், கணக்கு இருக்கும். ஸோ எனக்கு இப்போ நல்லூருக்கு போய்க்கல எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொன்னால், என்ன மனசில் படுதுன்னு சொன்னால், இப்போ இந்த நல்லூர் திருவிழா இந்த நேரலைகள் மற்றது இந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் கன பேர் வந்து அங்கேருந்து பார்த்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு நேராக வந்து இங்கே பார்க்கணுமென்ற ஆசை இருக்கும், பட் வரையிலாது. முக்கியமாக அங்கிட்ட அண்ணா கூட ஃப்ரான்ஸில் இருக்கிறார், அவருக்கு ஸ்ரீலங்காவில் திருப்பி கால் வைக்க இயலாது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தான் அவனுக்கு கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இல்லை நான் என்னோட செகண்ட், அதாவது ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் எங்கள்கிட்ட போராட பாதிக்கப்பட்ட சகல பேருக்கும் வந்து எல்லாம் செய்வேன்னு சொன்னேன். ரெண்டாவது விஷயம் நான் சொன்னான், எங்கள்கிட்ட பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்ட ஆக்களோ அல்லது வந்து போராட்டத்தில் வந்து அரசியல் கைதிகளாக இருக்கிறார்கள் முழு பேரும் வந்து எங்களை ஸ்ரீலங்காவுக்கு வரணும். எங்கள் கடைசி காலத்தில் ஸ்ரீலங்காவில் எங்கள் தாய் திருநாட்டில் ஜாழ்ப்பாணத்தில் வந்து சாகணுமன்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன், நான் பூரணப்படுத்துவேன் அந்த ஆசையில் என்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு கோயிலுக்கு போய்க்கல. இப்போ 25 நாள் திருவிழாவுக்கும் பலமையாக போய் கொம்பு தூக்குறேன் நான். அப்படி இருந்தும் கூட கடைசியாக கொண்டே பள்ளியறைக்குள்ளே கொண்டு போய் இது செய்யும் வரைக்கும் நான் நிற்கிறேன். நான் என்னோட ரெண்டாக்கள் கனவேருக்கு தெரியும். அப்படி இருந்தும் கூட இன்றைக்கு சப்பரத்துக்கு மட்டும்தான் என்னால் போகக்கூடிய இருக்கண்டைக்கு. அதாவது வந்து தேசியம் எங்கள்ட இனம் என்று யோசிச்சால அப்படி தான் இருக்கின்றபடியாக நான் நினைக்கிறேன். தனியாக வந்து நீங்கள் இதில் முட்டுமுள்ளாக இணைஞ்சு ஒரு காலத்தில் எங்களுக்காண்டி போராடி இப்போது வெளிநாட்டில் இருக்கிறார்கள் உங்களுக்கு கனவேருக்கு கவலையாக இருக்கும். கஷ்டப்பட்ட நாங்கள் வெளிநாட்டில் என்னதான் சுகபோக வாழ்க்கையாக வாழ்ந்தாலும் அல்லது அங்கே கஷ்டமான வாழ்க்கையாக வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு தாய் மண்ணில் கால் பதிக்கிறது. நீங்கள் இருந்த இடங்களுக்கு போய்க்கல. இப்போ கூட நான் சாவச்சேரிக்கு வந்து அங்கே தண்ணி இருக்கையில் அப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு அடித்து சொன்னோன்னே உடனே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஃபீலிங் வந்து நீங்கள் எவ்வளோ 20 கோடி இல்லை 70 கோடி கொடுத்தாலும் வராது. அந்த அர்ச்சனா டாக்டர் என்று சொல்லி அவங்க கதைக்கிற அந்த சத்தம் வந்து சாவச்சேரி மண்ணுக்குள்ள பூரேக்குள்ள சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்குள்ள காரக்க விடைகளில் வர ஃபீலிங் அது நீங்கள் எங்களுக்கு நேஷனல் ஹாஸ்பிட்டல் டிரெக்ட் போஸ்ட் வந்தாலும் வராது. அது இன உணர்வு, அது வந்து எங்களுடைய ரத்தத்தில் இருக்குது. திருப்பவும் சாவச்சேரிக்கு வந்து நான் குவார்ட்டர்ஸ்லாம் நிற்கிறேன். எப்படி வசதி என்று கேட்க ஆசையாக தான் இருக்குது. நல்ல செய்தி ஒன்று இருக்குது. வார மாதம் 7ஆம் தேதி, இன்றைக்கு 31ஆம் தேதி, 7ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி ஒன்று சாவச்சேரி மக்களுக்கு இருக்குது. அது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஸோ அதை நான் ஆறுதலாக சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கனவேர் நீங்கள் இங்கே ஸ்ரீலங்காவிலிருந்து இலங்கையிலிருந்து நீங்கள் நல்லூரெல்லாம் கண்டாடி கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும், பட் வந்து எங்களுக்கு அது வந்து இப்போ உதாரணத்துக்கு எனக்கு 25 நாளில் ஒரு நாள் தான் போக கிடைக்கின்ற வழியாக எனக்கு அது வந்து சரியான மெனக்கவலை. எனக்கு போயிட்டேன்னு சொல்லி ஒரு சரியான மெனக்கவலை. ஸோ அது உங்களுக்கு எப்படி இருக்குமென்றதை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அது நடக்காது. மறுபடியும் நாங்கள் எப்போ ஆட்சிக்கு வாரமோ, எப்போ அரசியலை கையெடுத்தமோ அப்போ நான் சிந்திக்க தொடங்கிட்டேன். எங்கண்ட அண்ணா, எங்கண்ட அக்கா எங்களுக்காண்டி போராடினாக்கன்றதை பற்றி சிந்திக்க தொடங்கிட்டேன். இது ஒன்று மெட்டாக்கள் மாதிரி பாட்டு போட்டு ஓட் கேட்குற ஆள் இல்லை. நான் இந்த தொழிலையே இழக்கிறேன்னு சொல்லினேன். நான் இழக்கையில் தொழிலையே இழந்து, அதாவது வந்து வேலை இல்லை, சம்பளம் இல்லை, பட் நான் இப்போ டாக்டர் தான், இப்போவும் சிஸ்டர்லாம் இருக்கேன். தொழிலையும் இழந்து உயிரையும் இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறது வந்து ஒரு 20 கோடியோ 30 கோடிக்கோ இல்லை. சில பேர் எடுத்து சொல்லினோம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் கீறலாம், ஆகவே கொஞ்சம் ஜோஜி செய்யன்னு சொல்லி உண்மைதான். ட்ரை பண்ணுறேன் ஜோஜி சொல்கிறதுக்கு, ஜோஜி செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் ஓடின ஹோலையாக இருக்கக்கூடாது. அப்போ சில பேர் சொல்லி எங்கள்கிட்ட தலைவர் வந்து இங்கே ஓடி இருப்பார், சுவிட்சர்லாந்தில் இருக்கிறார், லண்டனில் பத்திரமா இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. அண்ணர் அப்படி தலைவர் அப்படி செய்திருக்க மாட்டார். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், அண்ணன் அப்படி செய்ய மாட்டேன், நான் அண்ணியோட போயிடுவேன்ட்டு. ஸோ அப்பாவும் போனபடியாக நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அது நான் என்னோட தனிப்பட்ட கருத்து. எது எப்படியோ இருந்தால் தலைவன் இறந்தால் இறைவன். அதை சொல்லி நான் சிங்களாக்களுக்கே சொல்லியிருக்கேன். எப்படி வசதி என்று எப்பயோ கேட்டிருக்கேன். நாங்கள் வந்து கபடு காக்கா இல்லை, நாங்கள் வந்து கொள்ளையடிக்கிற தலைமத்துவம் இல்லை. எங்களுக்கு கண்டு ஒரு அடையாளம் இருக்குது. அது எத்தனையோ வருடம் போனாலும் அந்த அடையாளமாக நான் வாழ்ந்துவிட்டே போவனே ஒழிய 20 கோடியோ 10 கோடிக்கோ கிளிநொச்சியில் கரும்பு தோட்டத்துக்கோ ரீச்சா போன்ற இதுகளையோ செய்ய மாட்டேன்றது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். இதுதான் ராமநாதன் அர்ச்சனா. தூட்டுவோர் தோட்டட்டும், போட்டுவோர் போட்டட்டும்.